ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகம் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்க்குறது என்ன விஷயமா இருக்குன்னா, மன நிறைவு எதிர்பார்ப்பீங்க. மனசில் நிம்மதியே இல்லை, நிறைய போராட்டத்தை சந்திக்கிறீங்க. தான் என்ன சொல்லணும்னா, அதாவது மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணி பல பேர்கிட்ட திட்டு வாங்கினா சரிங்களா, நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணீங்களோ, யாருக்கெல்லாம் உதவி பண்ணீங்களோ அவங்க மூலமாக தான் பிரச்சனையை சந்திக்கிங்க. அவங்க மூலமாக தான் நிறைய திட்டு வாங்குறீங்க, நிறைய கஷ்டத்தை சந்திக்கிறீங்க. அதாவது பொதுவாகவே மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது, அதே போல் அதாவது தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப்பு, அதே போல் கணவன் மனைவி, இந்த 2 விஷயங்களுமே ஒரு ஸ்டாண்டர்டாக நிலையாக இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அதிசயம். ரொம்ப என்னுடைய லைஃப் பார்ட்னர் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க, என் பிரச்சனைனா எனக்கு ஓடோடி வந்திருப்பாங்க, எனக்காக ஒரு அன்பை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்காரங்க அதாவது 90% ப்ரொஃபைட்டாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவீங்க, நான் அதை ஏற்றுக்குவேன். ஸோ சுய ஜாதகம் வலு இழந்திருந்தால் உறுதியாக பார்ட்னர்ஷிப் மூலமாக, லைஃப் பார்ட்னர் மூலமாக நிறைய எதிர்மறையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும், நிறைய லாக் ஆவீங்க. ஸோ அதுபோல் நீங்கள் யாரெல்லாம் உயர்த்தி விட்டுவீங்களோ, நீங்கள் இன்றைக்கி முடிவு எடுத்துக்கிட்டீங்க, இன்றைக்கி ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரீங்க, இன்றைக்கி ஒருத்தருக்கு பணம் உதவி செய்கிறீங்கன்னா, அவர் கரெக்டாக இன்னும் 1 வருஷத்துக்கு திரும்ப உங்களை என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு விஷயத்தில் டார்ச்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவார். ஸோ அது அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நிறைய பாதிப்புகளை நீங்கள் உதவி செய்தது மூலமாக நிறைய பாதிப்பை நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ இந்த 2026 உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு என்னென்னா, மன நிறைவு, மன மகிழ்ச்சி, தன வரவுகள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்ம ராசியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார். தேவையில்லாத உறவுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட போகிறார். நேர்மையான உறவு, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய உறவுகளை உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை வேணும்னு நீங்கள் தேடுறீங்க. நிறைய இடம் தெரியாச்சு, இங்கே போய் பார்த்தாச்சு, அங்கே போய் பார்த்தாச்சு, எங்கேயும் வரன் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக நம்பிக்கையோட தேட ஆரம்பிங்க. உங்களுடைய வரன், உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் ஊர்லேயே இருக்கலாம், உங்கள் தெருவிலே இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஜனவரி முதல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமாக தேடும்போது கட்டாயமாக கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தன வரவுகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் உண்டு.
புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. எப்படி கொடுக்கும்? ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி இப்போ தான் கரெக்டாக உட்காந்துருக்கார். ஸோ ஆனால் வக்கர நிவர்த்தியான சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறோன்னா தொழிலில் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் லாக் பண்ணார். குருவுடைய பரிபூர்ண பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். எப்போ உங்கள் குரு பகவான் எப்போ கடகராசிக்குள்ளே உள்ள நுழையிறாரோ அதுலேருந்து உங்கள் மேலே வீண் பலி சுமத்திய விஷயங்கள் எல்லாமே பொய்யுங்கிறத நிரூபிப்பீங்க. நீங்கள் எந்த தப்புமே செய்யலை, உங்கள் கூட இருந்தவங்க செஞ்ச தவறுகள், மற்றவர்கள் செய்த தவறுகள், நீங்கள் இப்பொழுது கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ அதில் மாற்றம் வரும். ஹெல்த் வைஸில் நல்லா மாற்றம் வரும். கடன் சுமையிலேருந்து மீறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் கடனில் எவ்வளோ சிக்கி தவிக்கிறீங்களோ அது ரிலீஸ் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இது ஜூன் மாதத்துக்கு மேலே உடல் ரீதியான, மன ரீதியான, பொருளாதார ரீதியான தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து, கடன் சுமையிலிருந்து, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கிறது நீங்கள் வெளியேற போகிறீங்கிறது உண்மை. சரி, இவ்வளோ நன்மைகள் நடக்குதே, ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2026 பல பேருடைய வாழ்க்கையில் பாதை காட்டிய உங்களுக்கு கிரகங்கள் பதவி உயர்வு கொடுக்கின்றன. ஓகேவா? சரி, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் அசால்ட் ஆகக்கூடாது. அதாவது எப்போ இருந்துன்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையும் உங்களுடைய ஹெல்த் வாய்ஸாக ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா அதில் கவனம் செலுத்தணும். பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. யார்கிட்டையும் பணம் வாங்குறாங்க டாக்குமெண்ட் இல்லாமல் வாங்காதீங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு சரியான முறையில் நேர்மையானவங்கள்ட்ட மட்டும் வாங்க, இல்லை மாட்டிக்கிருவீங்க. ஸோ அதே போல் உறவினர்களிடம் கொஞ்சம் தூரத்துலேருந்து அவங்களால டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வைங்க. தேவையெல்லாம் உள்ளே போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைக்கு தலையிட வேண்டாம். ஸோ இதை சார்ந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கான இந்த 2026 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடு, எந்த தெய்வத்தை கைப்பிடிச்சிக்கிட்டா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் வரும்னா ஆஞ்சநேயரை கைப்பற்றிக்கணும். இந்த 2026 புதன்கிழமை நீங்கள் புதன் ஓரையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை 21 வெற்றிலையை காம்பில் சுற்றி கரெக்டாக மாலையாக்கு ஒருத்தர் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க என்றால் உறுதியாக உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள், உங்களுடைய மனசில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், அதே போல் எதிரி, சூழ்ச்சியாளர், துரோகி அனைவரும் காணாமல் போய் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, பொருளாதாரத்தில் வெற்றி என்ற அத்தனை விதமான ஒரு செயல்பாடுகளை ஆஞ்சநேயர் உங்களுக்கு முழுமையாக கொடுப்பார் என்பதை கூறிக்கொள்கிறேன். வெற்றி என்பது உறுதி, மகிழ்ச்சி என்பதும் உறுதி. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த 2026 ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். அதில் எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதே போல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். என் நெஞ்சிற்கு இனிய மிதுன ராசி என்பவர்களுக்கு எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா?
மிதுன ராசிங்கிறது அற்புதமான ராசி. பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனதை உடையவர்கள் மிதுன ராசியில பிறந்திருக்காங்க. என்னைக்குமே மிதுன ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உபய ராசின்னு பேர். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் என்னைக்குமே ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. தனித்து நீங்கள் இயங்கக்கூடாது. யாரோடாவது சேர்ந்துதான் நீங்க வந்து வாழ்க்கையில இயங்கணும். அப்படி இயங்குகிற போதுதான் பெரிய வெற்றி மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். எப்பவுமே இது ஒரு விஷயம். இந்த ஆண்டு பிறக்கிற போது ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறார். 6 மாதங்கள் ஜூன் மாசம் வரைக்கும் நம்முடைய ஜென்மத்தில் குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து நமக்கு என்ன சொல்றாரு? குரு பகவானுடைய கேரக்டர் என்ன? ஒழுக்கம். ஒழுக்கமாக இரு அப்படின்னு அவர் நமக்கு சொல்லித்தரார். யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ வாழ்க்கையில நல்ல முன்னேறுவாங்க. மிதுன ராசிக்காரங்க இதை நல்ல குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் அந்த வருமானம் குடும்பத்துடைய தேவையை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்வதா இருக்காது. இந்த சூழ்நிலை என்னங்க இப்படியே இருந்துகிட்டு இருக்குமா? வருமானம் ஒரு பத்தாமலே இருக்குமானா அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல வருமானம் இந்த ஆண்டு நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைய போறீங்க. எப்பன்னா ஜூன் மாதம் வந்து இந்த குரு பகவான் நம்முடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார போறாரு. அதுவும் உச்சமா உட்கார போறாரு. கடந்த 7 ஆண்டுகளாகவே 2020 தொடங்கி எப்போ இந்த கொரோனா பீரியட் வந்துச்சோ அதுக்கு அப்புறமே பிசினஸ்ல உங்களுக்கு லாபம் இல்லை, பெரிய ஒரு பொருளாதார தடை. ஏன் இந்த தடை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் உச்சத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது. மிதுன ராசிக்காரர்கள் மிதுனத்தான் வெல்வான் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு 2வது இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு உங்கள் நிதி நிலையை மிக அதிகப்படுத்தி கொடுக்க போறார். அதுலேயும் குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பெரிய அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். உங்க குடும்பத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு திருமணம் ஆகணும்னாலும் திருமணம் கூடி வரும். உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு காத்திருக்கீங்கன்னா திருமணம் கூடி வந்துடும். அதே போல பெரிய வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுக்கு 10ல சனி பகவான் இருந்து கொண்டு இப்ப வேலையில நிறைய பிரச்சனை இருக்கு. 2025 பலருக்கு வந்து வேலை இழந்தீர்கள், வேலை கையை விட்டு போயிருமோங்கிற ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. வேலையில ஒரு நெருக்கடி ஆபீஸ்ல 2025 கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 2026 இந்த குரு பகவான் வந்து 2ஆம் இடத்திற்கு உட்கார்ந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது கர்மாதிபதி தர்மாதிபதியை பார்க்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்மாதிபதி யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய அற்புத காலகட்டம். அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில நல்ல சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்பட்டுருது. அப்போ ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்தாச்சு. வேலையில பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிசினஸ்ல சரியான வருமானம் இல்லாத அத்துணை பேருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் 2026 ஏற்படும். இதுல வந்து 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போறார். அது வந்து அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் உங்க கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு கூடி வரும். 2025 மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் உங்கள் மனைவிக்கு உடல்நல பாதிப்போ, மனைவியின் குடும்பம், மனைவியுடைய தாய் தகப்பனுக்கு உடல்நல பாதிப்போ, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. 2025 பலரும் அனுபவிச்சிருப்பீங்க. உங்களை நம்பி இருக்கக்கூடிய, உங்களோடு வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணையுடைய குடும்பம், தாய் தகப்பன், அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அதுல சந்தேகம் இல்லை. இப்படி பல கடுமையான சூழ்நிலைகளை அனுபவித்த உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் குடும்பத்துல நிம்மதியை உண்டு பண்ணி தரப்போறார். யாருக்கெல்லாம் வந்து உடல்நல பிரச்சனைகள் இருந்ததோ அந்த உடல்நல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். பொதுவா சர்ப்ப கிரகங்கள் இப்படி 3ஆம் இடத்துல உட்கார்வது என்பது மிகச்சிறந்த பலனை தரும். அதுவும் சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். உங்க கம்யூனிகேஷன் வெல்லும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இடைந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறதுக்குரிய வழிமுறைகளை நீங்க கண்டுபிடிப்பீங்க. 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன்கிற இந்த கிரகங்கள் ரொம்ப நாளா திருமணமாகாத மிதுனராசிக்காரர்களுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி 5 கூடிய சுக்கிரன் 7இல் இருப்பதனால் நிறைய மிதுனராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும். பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கலைங்க என் காதல் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, காதலுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னு இப்போ காதல் சப்போர்ட், பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இப்போ வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் சொத்து சுகம் வாங்கக்கூடிய மிகச்சிறந்த யோகம்
இப்ப உருவாகுது. அதே மாதிரி உங்களுக்கு 6க்குடைய செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் உட்காருகிறார். ஆகவே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உங்க கம்பெனி மூலமே ஃபாரின் போகக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும். அந்த செவ்வாயை குரு பகவான் பார்ப்பதனால், அதாவது 2025ல ஒரு ஹெல்த் இஷ்யூவோட நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க. அதை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல உடல் நலத்துல ஒரு மாற்றம் இருக்கும். ஜனவரி 15லிருந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்கள், அந்த ஜனவரி 15க்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வரார். ஆகவே ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வண்டி வாகனங்களில் செல்கிற போது மிதுன ராசிக்காரர்கள் மிக கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. தேவையில்லாத ஆக்சிடென்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட முடியும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதன் பகவானுடைய அனுக்கிரகமும் சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகத்தையும் பார்க்கிறோம். 2 கிரகங்களும் 7ஆம் இடத்தில் இருப்பதனால எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் எல்லாம் பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துகிறார். அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல, நான் சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கிறவங்க படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட், விசா போன்றவற்றை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாம் உங்களுக்கு மிக நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டு வரப்போது. யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வல்லமை தேடி வரும் அப்படின்னா, அபிராமி அன்னையை வழிபட வேண்டும். திருக்கடையூர் அபிராமியை வழிபட வேண்டும். அபிராமியுடைய 25வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரணும். அந்த மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று சொன்னால், தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் அபிராமி அன்னையுடைய அபிராமி அந்தாதியின் 25வது பாடலை உங்க வீட்டுல விளக்கேற்றி வச்சுக்கிட்டு, அபிராமி அந்தாதியின் 25வது பாடலை தினந்தோறும் முதலில் படித்து பிறகு அந்த நாளை தொடங்குங்கள். 2026 பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் 3மே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்கள் இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது
இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்தில செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் வல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத். அறிவு மிக்கவர்கள், ரொம்ப ஜாலியானவங்க இந்த மிதுன ராசி. அதாவது எந்த கஷ்டம் வந்தாலுமே ஜாலியாக இருக்கிறவங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஜாக்பாட் வருஷம். ஏன்னா உங்கள் வீட்டில் தான் குரு பகவானே இருக்கார். அதனால் இந்த வருஷம் ஒரு ஜெகஜோதியான வருஷம் உங்களுக்கு. சரியா? ஓகே. என்னென்ன நடக்க போகுது? எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. ஓவராலாகவே நல்லா இருக்குங்க. முக்கியமாக பணம் நிறைய கையில் சேரும். குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். சரிங்களா? ஸோ இது 2 தான் மெயின். அதுவே நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, இந்த சந்தோஷத்தில் வந்து சில டைம் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவோம். அந்த தான் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அவேராக இருங்க. எந்தெந்த விஷயத்தில் ஏதாவது நீங்கள் எக்ஸாம் படிக்கிற பசங்க எக்ஸாம்ஸ் எழுத போகிற விஷயமா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஏன்னா அதில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் நம்ம மைண்டை குழப்பி விட்டுருவார். சரிங்களா? அதனால் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க, அப்ளிகேஷன்ஸ் போகிறவங்க. அண்ட் இதில் வந்து மிதுன ராசியில் வந்து நிறைய அக்கௌண்டன்ஸ் இருப்பீங்க, நிறைய நீதித்துறை லாயர்ஸ் இதில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது லைட்டாக கேர்லெஸ் ஆகிடுவோம். அது இருக்கக்கூடாது. வேலை விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. டாக்குமெண்டேஷனை ஒன்றுக்கு 2-3 தடவை செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணிட்டீங்கன்னாவே சூப்பர். இப்போ நீங்கள் விசா, ஏன்னா இது வந்து காற்று தத்துவம், காற்று வீடு. நீங்கள் நிறைய வெளிநாடு போகிறதுக்குலாம் இப்போ நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா காற்று வீடுலேயே குரு பகவான் வராருன்னும் போது வெளிநாடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ரைட்டு. அப்ளிகேஷன் போடும்போது கரெக்டாக எழுதியிருக்குமா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம்மு போட்டு எழுதுவோம். இனிஷியல் MNAன்னு போடுவோம். ஆனால் பாஸ்போர்ட்டில் வந்து அப்பா பேர் வந்து ஃபுல்லாக எழுதணும். இந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணுறோமான்றதை 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்டேஷன் முக்கியம். அதான் காம்படிஷன் பண்ணுறதுல டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று 4ஆம் வீடு. அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவங்க கொஞ்சம் லைட்டாக முடியாமல் போகும். நீங்கள் கூட இருந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப ஏற்கனவே நம்மளுக்கு பாசம் ஜாஸ்தி,
கூட வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, சின்ன சின்ன உடம்பு முடியலாம் போது டாக்டரை பார்த்துக்கிட்டிங்கனாவே எல்லாமே செட் ஆகிடும். எதனா காசு வந்து உங்களுக்கு நிறைய வரும். அதுக்காக நான் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுறாதீங்க. அதுவும் திருவாதிரையெல்லாம் கேட்கவே வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கள், சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, ஒரு ஜோதிடரை பார்த்து இந்த கலரில், இந்த என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கலரில் வாங்கினா நல்லதா, இந்த நம்பரில் வாங்கினா எனக்கு நல்லதா, வீடு இந்த திசையில் வாங்கினா நல்லதா, இந்த கலர் ஏன்னா கலருன்றது இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு கலருக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. நம்ம மைண்டை கலர் ரொம்ப மாற்றும், சரிங்களா? என் வீட்டில் இந்த கலர் பெயிண்ட் அடித்தா நல்லதா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும், சரிங்களா? 6ஆம் வீடு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் ஃபுல்லாக இறங்கும். கோர்ட்டில் எதனா கேஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஏதாவது வாக்குவாதங்கள்லாம் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகும். உடம்பு வந்து ஹெல்த்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஹெல்த்து சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும். யாராவது மெயின் வந்து யாரானா இந்த கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கல்யாணம் கை கூட சூப்பரான டைமுங்க, சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதுதான் மெயின் இது ஒன்று தாங்க. நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது இருந்தால் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் போங்க. சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த 3 நாளில், சரிங்களா? இதில் போங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு 7-8 மணிக்கு போய் பார்த்தா கூட பரவாயில்ல, இந்த டைமில் போய் பாருங்கள். கல்யாணம் பண்ணுறது கூட இந்த 3 நாளில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்னு கல்யாணத்தெல்லாம் சண்டேலலாம் பண்ணுறீங்க. இந்த புதன், வியாழன், வெள்ளி இதில் 3 பண்ணுறது, இந்த 3 நாளில் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கணும், எனக்கு ஒரு பார்ட்னர்ஸ் லுக் தேடிட்டு இருக்கேன்னா கூட இது வந்து ரொம்ப நல்ல வருஷம். பார்ட்னர்ஸும் நல்லபடியாக அமையும். லவ் பண்ணுறவங்களுக்கும் இந்த லவ் வந்து அப்படியே கல்யாணமாக மாறுறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல காலகட்டம். நீங்கள் வீட்டில் பேசி ட்ரை பண்ணலாம். கல்யாணம் கை கொடுறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம். உங்கள் லவ்வர்ஸ்குள்ளேயே நிறைய சந்தோஷங்கள் நல்லபடியாக நிலச்சி வரும், சரிங்களா? நீங்கள் வந்து ஏதாவது லோன் வாங்கணும்னா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் லோன் கொடுக்குறதுக்கும், நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்ட வாங்கினாலும் கொடுத்தாலும் இவங்கக்கிட்ட வாங்கினா இவ்வளோ வட்டிக்கு வாங்கினா இதுதான் டென்யூர் டேட், இந்த டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா பரிகாரமாகவும் அமையும். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லீகலாகவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். குருமார்களை போய் மீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு குரு உங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த வருஷம் வந்து ஒரு ஆன்மீக வருஷங்க, சரிங்களா? தமிழ் வருட பருப்பை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகமான வருஷம். அதுவும் உங்களில் குரு இருக்கிறதுனால கோவில்களுக்கு நிறைய போங்க. கண்டிப்பாக வியாழக்கிழமை போங்க, ரொம்ப நல்லது. குரு ஸ்தானத்தில் இருக்கவங்கலாம் போய் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சித்தரோ இல்லை ஜீவ சமாதிகளோ இல்லை அப்பா சித்தப்பா ஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்து பெரியவங்களாக இருந்து அட்வைஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சார் எனக்கு வெளிநாட்டில் எங்கள் பிரான்ச் இல்லை சார் அப்படின்னா வேறு வேலையும் தேடலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற கம்பெனிலே வேறு பிரான்ச் வேறு மாநிலம் போகலாம். நீங்கள் வேறு மாநிலத்துக்கோ இல்லை வேறு பிரான்ச்சுக்கோ போகும்போது ப்ரமோஷனோடு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு, சரிங்களா? நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லைட்டாக ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் எடுத்துறது நல்லது. ஸோ 12ஆம் வீட்டை வந்து சனி பகவான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதுனால செலவுகள் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து சுப செலவாக மாட்டும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்னது கையில் காசு வரும். அந்த காசை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விரயத்தை வந்து சுப விரயமாக்கிடலாம், சரிங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுப்பார். பெருமாள், நடராஜர் இது எப்போவுமே பெஸ்ட்டு. புதன் ஹோரையில் போய் நீங்கள் வேண்ட முடியும், இல்லை புதன்கிழமை போயிட்டு வர முடியும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாளாக இருந்தால் துளசி கொடுத்துருங்க, 2 தீபம் போட்டுருங்க. சிவனாக இருந்தால் வில்வம் கொடுத்துட்டு ஒரு தீபம் போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த 2026 வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் வருஷமாக அமையும். இப்போ வந்து உங்களுக்கு சனி பயிற்சியெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லைங்க, சரிங்களா? சனி வக்ர பயிற்சி நடக்கும். நம்மளுக்கு வந்து என்ன ஜூலையில் தான் சனி வக்ர பயிற்சி நடக்கும். தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வக்ர பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம சொன்னது தான், ஒன்று பெருமாளை பிடிங்க, இல்லை சிவனை பிடிங்க. புதன்கிழமை போயிட்டு நீங்கள் வந்து துளசி இல்லை வில்வம்
பெருமாள் அந்த துளசி, சிவன் அந்த வில்வம் கொடுத்துட்டு வழிபட்டு வர ரொம்ப நல்லது. நீங்கள் அன்னதானமாக கொடுக்குறதா தான் நீங்கள் புளியோதரை தாராளமாக கொடுக்கலாம். புளியோதரை கொடுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கோவில்களுக்கு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தூபம், இந்த சாம்பிராணி தூபம்லாம் போடுறாங்கல்ல, சிவபெருமானுக்கு இந்த பள்ளியறை பூஜைக்கெலாம் பண்ணுவாங்க. விஷ்ணு பகவானுக்கு வந்து காலையில் பூஜைக்கெலாம் நம்ம அதிகமாக தூபம் போடுவாங்க. அந்த தூபம் வாங்கி தரலாம். நிறைய பண்டிகைகள் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஜனவரி நீங்கள் பொங்கல் ஆரம்பிச்சிங்கன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பண்டிகைகள் இருக்குது. அதுக்கு இந்த சவுண்டு, இந்த மைக்கு சவுண்டு, ஒலிபெருக்கி சம்மந்தமாக, சவுண்டு சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன வாங்கி தர முடியுமோ தாராளமாக வாங்கி தரலாம். அது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் தரும். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள் இந்த 2026 தனக்கான திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா, நிறைய கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதையும் விட சில உறவுகள் இழப்புகள் அப்படின்றது கடந்த காலத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். நிறைய திறமைகள் இருந்தும் ஒடுக்கப்பட்டவர்களாக நடத்தப்படுபவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். மற்றவர்களுக்காக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களிடம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் யாரையுமே கடிந்து பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது இவர்களுக்கு அறவே கிடையாது. எல்லார்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தன்னுடைய முடிவுகளை மற்றவர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த 1 வருடங்களாக ஜென்ம குருவினுடைய அமைப்பு அப்படின்றது அதிகப்படியான கடன் தொந்தரவுகளை கொடுத்துருச்சு. திடீர்னு கடன் வாங்காத
இல்லாதவங்க கூட திடீர்னு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு மன கவலைகள், அதாவது அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகவும் ஒரு மன வலிமை இழந்தவர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த 2026 வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இதற்குண்டான ஒரு நிவர்த்திகளையும் குழந்தைகள் மீதான இருக்கக்கூடிய சில குழப்பமான ஒரு சூழ்நிலையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இவர்களினுடைய குழந்தைகள் நல்ல ஒரு எதிர்கால ஒரு வாழ்க்கை பெறுபவர்களாகவும், படிக்காத பசங்க கூட இந்த வருடத்துல நிறைய ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியாக திறமை உடையவர்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. அந்த டெக்னாலஜியை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது. இந்த வருடத்துல இந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யறதுனால இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பண வரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள். 10ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு நிலையில ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள், இதுவரைக்கும் முதலீட்டாளர்கள் எதுவுமே இல்லாத அந்த தொழில்ல கூட இந்த வருடம் அந்த முதலீட்டாளர்களை நோக்கி அந்த தொழில் பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் மிகவும் அற்புதமான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. தொழிலில் இருக்கக்கூடிய கடன்களையும் மிக பெரிய அளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த மிருகஷீரிடம், திருவாதிரை, அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இவர்களினுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம். இதனால் வரைக்கும் வேலையில ஒரு அங்கீகாரம் இல்லை, அதாவது இவர்களுக்கு அடுத்து வந்த சில நபர்களுக்கு கூட அந்த உத்தியோக உயர்வு, வருமான உயர்வு எல்லாமே இருந்தா கூட இவர்கள் இந்த அலுவலகத்துல அதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக கருதப்படும் நபர்களாக இருந்தாலும் கூட இவர்களினுடைய வளர்ச்சி அங்க தடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதாவது வரக்கூடிய புது புது நபர்கள் எல்லாருமே இவர்களினுடைய திறமையை பார்த்து அதை அடக்குபவர்களாக தான் இருப்பார்களே ஒழிய இவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால இந்த 2026 வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை உங்களுடைய அலுவலகத்துல கொடுக்க போகுது. அடுத்து வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டுல சில முயற்சிகளை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வெளிநாட்டு முயற்சிகளுக்கு அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பார். அதனால வெளியூர் மாற்றங்கள், சில பேர் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வெளி மாநிலத்திற்கு, அதாவது ஹைதராபாத், பெங்களூர், இல்ல நார்த் இந்தியா இந்த மாதிரியான இடங்களுக்கு இடம்பெயர்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த 2026ல அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலையில பளு, அதாவது வேலை சுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஓய்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். கடந்த காலத்துல அந்த அரசாங்கத்திலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத டீக்ரேட் ஆகிறதுக்கும் அடுத்து தேவையான ப்ரமோஷன் கிடைக்காமல்லாம் இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த மாதிரியான சில இழப்புகளை அனுபவிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்த 2026ல முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய வருமானத்துல அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். சொந்த வீடு வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். கடந்த காலத்துல சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைத்து நிறைய முயற்சிகளை எடுத்து கடைசி நேரத்துல அந்த கடன்னால சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எல்லாமே புக் பண்ணிருப்பீங்க, கடைசி லோன் அப்ரூவல் ஆயிருக்காது. இந்த மாதிரியாக, ஏன்னா கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த கடன் தொந்தரவுகள், இந்த சிபில் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹோம் லோன் அப்படின்றது ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். இதனால மிகப்பெரிய ஒரு மன விருத்தியையும், இனிமேல் நம்ம சொந்த
சொந்த வீடை வாங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு சில தேவையில்லாத ஒரு வெறுப்பான சூழ்நிலையும் அடைந்த இந்த ராசி அன்பர்கள் இந்த 2026 சொந்தமாக வீடுகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு காலி மனையாவது வாங்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 2026 இந்த ராசி அன்பர்கள். இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க தன்னுடைய வேலையில மிக கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலையும் குரு பகவான், 3ஆம் இடத்திலையும் குரு பகவான் அப்படின்றதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த வருமானத்தை பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது லாக் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் அந்த பணத்தை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருவாரு. அது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சாதகமான திசாபுத்திகளாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது. உயரதிகாரிகள்னால உங்களுடைய வேலையில ஒரு மிக உயர்ந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்க போகுது. அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க இல்ல பெரிய பெரிய கம்பெனில உயரதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம்லாம் இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நேரத்துல இந்த 2026 ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்க மிதுன ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் ரீட்டைல் சம்பந்தப்பட்ட ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த மாதத்துல இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் அந்த ரீட்டைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இதுவரைக்கும் நேர்ல வராத சில வாடிக்கையாளர்கள் கூட இந்த 2026 இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஆன்லைன்லயே நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த வருடத்துல இவர்களினுடைய ஷாப்புக்கு போயிட்டு அந்த டைரக்டா வாங்கி பலனடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தை வழி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு பகவான் இந்த வருடத்தின் இறுதியில உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த காலகட்டம் தந்தையினால வரக்கூடிய செலவுகள், அடுத்து அவர்களுக்குள்ள தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரதுக்குண்டான ஒரு நேரம். பூர்வீக சொத்துக்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல அந்த தந்தையினால வர முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால தந்தை கிட்ட பெரிய அளவுக்கு நீங்க இந்த காலகட்டம் வேண்டாத சில கருத்து வேறுபாடுகளை நீங்க தவிர்க்கணும். அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையிலிருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் சில விஷயங்கள் உங்களுக்கு கை கேட்டக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அத கடைசி நேரத்துல அதாவது வெண்ணெய் திரண்டு வரக்கூடிய அந்த பானையை நம்மளே போட்டு உடைச்ச மாதிரி இந்த மிதுன ராசி என்பர்கள் கடைசி நேரத்துல அதை தவற விடுறதுக்கு உண்டான ஒரு நேரமும் இந்த 2026 இருக்கு. அதனால தேவையான இறை வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 2026 உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த வருடத்தின் இறுதியில் உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த கேது பகவானும் வர்றதுனால அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் வருமானத்தை தேவையில்லாமல் வேற இடத்துல எங்கேயாவது லாக் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால கவனத்துடன் ப்ரீ பிளான்டா செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் HR கன்சல்டன்சி, அடுத்து பாத்தீங்கன்னா லேபர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு வருடமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு உங்களுடைய கன்சல்டன்சி சர்வீசஸ் மூலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு தரத்தை உயர்த்துவதற்குண்டான ஒரு நேரம். அதாவது உங்க மூலமாக அங்க வெளிநாட்டு கம்பெனிகள் பயன்பெறுவதற்குண்டான ஒரு தருணம். அதனால உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க வெளிநாட்டுக்கு நீங்க கொண்டு போகும்போது, அதனுடைய வாய்ப்புகளை தேடி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அமைப்பை பெறுவதற்கும் ஒரு உச்சத்தை அடைவதற்கும் உண்டான
ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சில பேருக்கு 40 வயசுக்கு மேல இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த காலத்துல ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரியான இருதயம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, வயது மூத்தவருக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயம், அதாவது தனக்குன்னு கவனிச்சுக்க ஆள் இல்லையே, தன்னை ஒரு தனிமரமாக எல்லாருமே விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்னால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன விரக்தியோட இருப்பீங்க. அது எல்லாமே இந்த 2026ல சரியாகும். ஃபேமிலியோட இருந்து நீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த 2026 இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். விளையாட்டுத்துறையில, அதாவது விளையாட்டுத்துறையில பாத்தீங்கன்னா உள்ளரங்கு போட்டி, அதாவது செஸ் காம்படிஷன், இந்த மாதிரியாக அந்த திறமையை வைத்து பிரெயின்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகளை வைத்து விளையாடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க. செஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கேரம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விளையாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு நீங்க ஒரு வெற்றி வாய்ப்பை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.